ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. சங்கீதம் 18:46 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக என்பதாய் தாவீது ராஜா கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அன்பான சொன்னமே, எதிர்ப்புகளிலும் யுத்தங்களிலும் தாவீது ராஜாவை கர்த்தர் பாதுகாத்து, தாவீது ராஜாவுக்கு எதிராக இருந்த சேனைகளை கர்த்தர் முறியடித்தார். கர்த்தரோடு சேர்ந்து தாவீது ராஜா யுத்தம் பண்ணினார் என்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நாங்கள் மேன்மைப்படுத்துவதில்லை, கனப்படுத்துவதில்லை. அவரை நாங்கள் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காக காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான சொன்னமே, கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வசனம் 48 ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் என்பதாய். பாருங்கள், எங்களுக்கு எதிராக எத்தனையோ சத்துருக்கள், எதிரிகள், தீய மனிதர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பான சொன்னமே, இந்த தீய சூழல்கள், இந்த தீய மனிதர்கள், இந்த தீய நிலைமைகளிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமானால், விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை உயர்த்த வேண்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வலோக ராஜாவை நீங்கள் உயர்த்த வேண்டும். அன்பான ஜனமே, நீங்கள் கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத சூழல்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற மறைமுகமாயிருக்கிற சத்துருவின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக ஜனங்கள் அவருடைய தேவையை சொல்லி கர்த்தரை தேடுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்கள். முதலாவது கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான சூழல்கள், எல்லா விதமான தேவைகள், எல்லா விதமான நிர்பந்தங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை உயர்த்தி கனப்படுத்தி அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். தீமைகள் மாறுகிறது, செழிப்புண்டாகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.